Hi friends, இந்த வீடியோவில் நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி கூகுள் இமேஜஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் நார்மலாக கூகுளில் ஏதாவது இமேஜஸ் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் என்ன டைப் ஆஃப் இமேஜஸ் சர்ச் பண்ண போகிறீங்களோ அந்த இன்புட் வந்து உங்களுக்கு யூசர்ட்டேருந்து கேட்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே நேச்சர்னு கொடுத்துருக்கேன். ஸோ நேச்சர்ன்றதை நான் இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ இங்கே வரக்கூடிய இமேஜஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எனக்கு ஸ்க்ராப் பண்ணி உங்களுக்கு எல்லா இமேஜஸ் வேணும்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை பர்டிகுலராக எனக்கு 10 இமேஜஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னாலும் 10 இமேஜஸ் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இது எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இந்த சர்ச் ரிசல்ட்டில் வரக்கூடிய ஹை குவாலிட்டி இமேஜஸ், இந்த இமேஜஸ் தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த URL காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த URL காப்பி பண்ணிவிட்டு, ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, URLன்ற ஒரு வேரியபிள்குள்ளே ஸோ இந்த URL பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே க்யூக்கு அப்புறம் வரது தான் அந்த கொரி. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம யூசர்ட்ட இந்த இன்புட் வாங்குவோம். இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து யூசர் என்ன இன்புட் கொடுப்பாங்களோ அந்த இன்புட்க்கு ஏற்ற மாதிரியான இமேஜஸ் வந்து எனக்கு சர்ச் பண்ணி அந்த டேட்டாவை மட்டும் எடுத்துகிட்டு வரும். ஓகே, ஸோ நான் இங்கே வந்து யூசர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் யூசர்ட்டேருந்து ஒரு இன்புட் கேட்பேன். ஸோ யூசர் ஈக்குவல் ஸோ இன்புட் ஆஃப் ஸோ என்டர் இமேஜ் நேம். ஸோ இப்போ யூசர் என்ன இமேஜ் நேமை சர்ச் பண்ண போகிறாங்களோ அந்த இமேஜ் நேம் கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு ரிலேட்டடான இமேஜஸ் தான் வந்து நமக்கு ஸ்க்ராப் பண்ண போகுது. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, சில மாடியூல்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து ரெக்வஸ்ட், இன்னொன்று வந்துட்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ரெக்வஸ்ட் மாடியூலை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் ரெக்வஸ்ட். ஸோ ரெக்வஸ்ட் மாடியூல் யூஸ் பண்ணி ஸோ இதனுடைய சோர்ஸ் கோட் எல்லாத்தையும் நம்ம எடுக்க போகிறோம். இந்த சோர்ஸ் கோட் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு நமக்கு ப்ரௌசரோட யூசர் ஏஜென்ட் தேவை. ஸோ நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரௌசரோட யூசர் ஏஜென்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த நெட்வொர்க் டேப்பில் போனீங்கன்னா, ஸோ இதில் ஏதாவது நிறைய ரெக்வஸ்ட் போயிருக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெக்வஸ்ட் ஹெடர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு யூசர் ஏஜென்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த யூசர் ஏஜென்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு இங்கே யூசர் ஏஜென்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ யூசர் அண்டர்ஸ்கோர் ஏஜென்ட். ஸோ இதை வந்து நம்ம டிக்ஷனரி பேட்டர்னில் தான் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு ரெக்வஸ்ட் மாடியூல் பற்றி தெரியல அப்படின்னா, ஸோ நான் ரெக்வஸ்ட் மாடியூலை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை பாருங்கள். ஸோ அதில் வந்து நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ யூசர் ஏஜென்ட் வந்து நாங்கள் காப்பி பண்ண யூசர் ஏஜென்ட்டை அப்படியே அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து ரெஸ்பான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் ரெக்வஸ்ட் டாட் கெட் URL ஈக்குவல் ஸோ இந்த URL இதுக்கு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் இதில் வந்து நமக்கு ஹெடர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ ஹெடர்ஸ்க்கு வந்து நான் அந்த யூசர் ஏஜென்ட்டை இதில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு, ஸோ இப்போ வந்து நம்ம இதோட ரெஸ்பான்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதை நான் டெக்ஸ்ட்டாக வாங்கிக்கிறேன், ஸ்ட்ரிங்காக வாங்கிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபைல் நான் ரன் பண்ணுறேன். ஸோ பைத்தான் ஃபைல் நேம் வந்து sample.py. ஸோ கொடுத்துட்டு நான் என்டர் அடிக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு இமேஜ் நேம் கேட்குது. ஸோ நான் வந்து சேம் நேச்சர்னே கொடுக்குறேன். ஓகே, நேச்சர்னு கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதனோட சோர்ஸ் கோட் கிடச்சிருக்கு. நமக்கு வந்துட்டு இதனுடைய ஹை குவாலிட்டி இமேஜஸ் தான் தேவை. இப்போது நீங்கள் நார்மலாக நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ நான் அதை இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு, ஸோ இந்த கர்சர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜில் போய்ட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. பட் இதில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நமக்கு இதனுடைய ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 305x165 இந்த ரெசல்யூஷனில் தான் இருக்குது. இதனோட குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதனோட ஒரிஜினல் இமேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதனோட குவாலிட்டி பாருங்கள். ஸோ இதனோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இதனோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1070 இருக்குது. ஸோ இது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இமேஜ். ஸோ இந்த URL வந்து நம்ம கரெக்டாக ஸ்க்ராப் பண்ணணும். ஸோ இது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜோட URL. ஓகே, ஸோ இது எப்படி எடுக்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் இந்த இமேஜோடைய URLs எல்லாத்தையும் கரெக்டாக சர்ச் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இமேஜஸோடைய URL எல்லாம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் டேக்குள்ளே இருக்குது இந்த டேட்டா எல்லாமே. ஒவ்வொரு இமேஜோட URLும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிஸ்ட்டாக வந்திருக்கு, JSON டேட்டாவும் வந்திருக்கு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜோட URL, அப்புறம் பார்த்திங்கன்னா அதனோட ரெசல்யூஷன் இது இருக்குது. ஸோ நான் இந்த டேட்டாவை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு வந்து நான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி இந்த பேட்டர்ன் அப்படியே நான் எழுத போகிறேன். ஸோ எனக்கு ஆக்சுவலாக எந்த மாதிரி URL இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஸோ இதுக்கேற்ற மாதிரியான பேட்டர்னை வந்து நான் எழுதி, ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் இந்த வரக்கூடிய ரெஸ்பான்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அந்த டேட்டாவை மட்டும் நமக்கு ஃபில்டர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு பைத்தானில் வந்துட்டு REன்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் RE.
ஸோ இதுக்கான பேட்டர்ன் எழுதணும். ஸோ அதுக்கான பேட்டர்ன் வந்து நான் எழுதுகிறேன். ஸோ இங்கே வந்து நான் பேட்டர்ன் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். பேட்டர்ன் ஈக்குவல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லிஸ்ட் ப்ராக்கெட் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் அங்கே என்ன பண்ணுறேன்னா லிஸ்ட் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே தான் வந்து நமக்கு ஃபஸ்ட் வந்துட்டு இந்த இமேஜோட யூஆர்எல், நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு அந்த பிக்சல்ஸ் சைஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதை கொடுக்கணும். ஓகே, ஃபஸ்ட் வந்து நமக்கு இமேஜோட யூஆர்எல். இந்த ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் இந்த மாதிரி சேம் ப்ராக்கெட் இருக்குது. இப்படி நம்ம போடும்போது ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் இருக்க அந்த ப்ராக்கெட்டாக அது கன்சிடர் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், எஸ்கேப் பண்ணி இது வந்து நார்மல் ப்ராக்கெட்டாக அதுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதை எஸ்கேப் பண்ணிடுறேன். ஸோ சேம் இந்த க்ளோஸ் ப்ராக்கெட்டையும் நான் எஸ்கேப் பண்ணணும். ஸோ எஸ்கேப் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டில் இந்த இதுக்கான பேட்டர்ன் எழுத போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த HTTP : ஸோ இது வரைக்கும் காமனாக தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு எந்த மாதிரியான டொமைன் நேம், இமேஜ் நேம்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டபுள் கோட்ஸ் இருக்குது. டபுள் கோட்ஸ் இது வந்து நான் கொடுத்து எஸ்கேப் பண்ணிக்கிறேன். ஸோ டபுள் கோட்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு HTTPS : வரணும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு எந்த மாதிரி இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இங்கே டாட் கொடுக்குறேன். ஸோ டாட்ன்றது என்னென்னா எனிதிங். இது என்னென்னா ஸோ இந்த ஒரு பொசிஷனில் நமக்கு எந்த மாதிரியான டேட்டா வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு மோர் தென் 1 இருக்கணும். ஸோ இப்போ நாங்கள் ஸ்டார் கொடுத்தோம் அப்படின்னா 0 ஆர் மோர். ஸோ அப்போது எனக்கு மோர் தென் கேரக்டராக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு இது பார்த்திங்கன்னா JPG இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்துட்டு டாட் JPGன்னு கொடுத்துக்கிறேன். இங்கே வந்துட்டு இந்த டாட்டுன்னு கொடுக்கும்போது இது எனிதிங்காக ஆக்ட் ஆகும். ஸோ ஆக்சுவலாக டாட்ன்றதை டாட்டுன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா எஸ்கேப் பண்ணி இது டாட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு க்ளோஸ் ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டபுள் கோட்ஸ் போட்டு ஸோ அதை எஸ்கேப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதனுடைய ரெசல்யூஷன். ஸோ ரெசல்யூஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நம்பரில் தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்பருக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு 0 to 9. ஸோ இது வந்து 1 ஆர் மோர் கேரக்டராக இருக்கலாம். ஸோ அதனால் நான் ப்ளஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ளஸ்ன்றது 1 ஆர் மோர். ஸோ நம்பர் இருக்கலாம். ஸோ 1 ஆர் மோர் நம்பர்ஸ் வந்துட்டு இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நம்பர்ஸ் தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் 0 to 9. ஸோ 1 ஆர் மோராக இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேட்டர்ன் எழுதியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம இந்த பேட்டர்ன் இருக்க டேட்டா மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ பிரிண்ட் நமக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் வந்துட்டு ஃபைண்ட் ஆல்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பேட்டர்னுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் வந்து நம்ம சர்ச் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட் வாக்கி மட்டும் வந்து நம்ம பேட்டர்னை பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம வந்து பேட்டர்ன் வந்து ஆல்ரெடி எழுதியாச்சு. ஸோ பேட்டர்ன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு எந்த ஸ்ட்ரிங்குன்றதை சொல்லணும், எந்த ஸ்ட்ரிங்கில் இந்த பேட்டர்னை சர்ச் பண்ணணுன்றதை சொல்லணும். ஸோ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ரெஸ்பான்ஸில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி டெக்ஸ்ட்டாக தான் வாங்கி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் அப்படி நான் காப்பி பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ வர ரெஸ்பான்ஸில் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டேட்டா மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணி எடுக்கும். ஸோ இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டு இப்போ நான் அதை கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இமேஜ் நேம் கொடுக்குறேன், நேச்சர். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் வந்திருக்கு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ கரெக்டாக அது வந்து சர்ச் பண்ணி எடுத்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது எனக்கு லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இதை நான் ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் இமேஜ் இன் ஸோ re.find all பேட்டர்ன் அப்புறம் அந்த ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த ரெஸ்பான்ஸில் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டேட்டாவை மட்டும் நமக்கு ஒரு லிஸ்ட்டில் போட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ பிரிண்ட் இமேஜ். ஸோ இப்போ நான் அதை கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ நேச்சர். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியான டேட்டா மட்டும் நமக்கு ஃபில்டர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒரு லிங்க்கை காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் காப்பி பண்ணிட்டு இங்கே ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு அடிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இமேஜ் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஹை குவாலிட்டியில் தான் இருக்குது, கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் நமக்கு தேவையானது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த URL மட்டும்தான் வேணும். ஓகே, ஸோ இந்த URL மட்டும் நம்ம தனியாக எடுக்கணும். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு லிஸ்ட்டாக வந்திருக்கு. ஆக்சுவலாக இது வந்து லிஸ்ட் கிடையாது, ஸ்ட்ரிங்காக தான் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ ஏன்னா நாங்கள் லிஸ்ட் மாதிரியான பேட்டர்ன்ஸாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதனோட டைப் செக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஸோ நான் டைப் செக் பண்ணுறேன். ஸோ டைப் செக் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து நான் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எவால் யூஸ் பண்ணலாம். ஸோ எவால் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணிட்டு இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு லிஸ்ட்டாகவே கன்வெர்ட் ஆகிருக்கும். இப்போ இதுலேருந்து எனக்கு ஃபஸ்ட் எலமெண்ட் மட்டும் தேவை. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் தான் வந்துட்டு நமக்கு இந்த URL. ஸோ நான் ஆஃப் 0ன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ எனக்கு அந்த ஃபஸ்ட் எலமெண்ட் அந்த URL மட்டும் வரும். ஸோ இப்போ நான் நேச்சர்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த URL மட்டும் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இமேஜ் URLனு வச்சுக்கிறேன். ஸோ இமேஜ் URL
இப்போ நமக்கு வந்து இமேஜோட யூஆர்எல் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த யூஆர்எலுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து ஸோ இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணலாம். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ரெஸ்பான்ஸ்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். எகெயின் நான் வந்துட்டு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். request.get இந்த இமேஜ் யூஆர்எலுக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு அந்த ஆக்சுவல் இமேஜோட யூஆர்எல். ஸோ இதை வந்து நான் பைட்ஸாக ரீட் பண்ணுறதுக்கு .contentன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ எனக்கு பைட்ஸாக ரீட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரெஸ்பான்ஸை ஸோ இப்போ எனக்கு இது பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து பைட்ஸாக தான் வரும். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நேச்சர் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜோட பைட்ஸ் எல்லாமே வருது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த மொத்தம் எத்தனை இமேஜஸ் வந்திருக்குன்றதை பார்க்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இந்த பேட்டர்ன் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு எல்லா இமேஜஸும் டவுன்லோட் பண்ணால் டைம் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பேட்டர்ன் அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே மொத்தம் எத்தனை இமேஜஸ் இருக்குதுன்னு நான் பார்க்க போகிறேன். ஸோ பிரிண்ட் டோட்டல் இமேஜஸ். ஸோ இங்கே வந்து நான் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங்காக கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதனுடைய லென்த் எடுத்துக்கிறேன். ஸோ லென்த் எடுத்தேன் அப்படின்னா ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை இமேஜஸ் இருக்குன்றது தெரிஞ்சிடும். ஸோ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா கமாண்ட் பண்ணிடுறேன். ஸோ இதை கமாண்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா 46 இமேஜஸ் வந்திருக்கு. இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா இது அன்கமாண்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம யூசர்ட்டேருந்து ஏதாவது இன்புட் கேட்டுக்கலாம். ஸோ எத்தனை இமேஜஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றது மாதிரி. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டோட்டலாக இவ்வளோ இமேஜஸ் இருக்குன்றது சொன்னதுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து நான் யூசர்ட்டேருந்து எகெயின் நான் இன்புட் கேட்குறேன். ஸோ நம்பர் ஆஃப் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நம்பர் ஆஃப் IMGன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இன்டீஜராக வாங்கிக்கிறேன். ஓகே, ஸோ இன்புட் ஸோ நம்பர் ஆஃப் இமேஜஸ். ஸோ இதை கொடுத்துட்டு ஸோ இப்போ அவங்க இப்போ எத்தனை இமேஜஸ் கொடுக்குறாங்களோ அத்தனை இமேஜஸ் தான் எனக்கு டவுன்லோட் ஆகணும். ஓகே, ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா அதை ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஸோ இங்கே நான் ஒரு கண்டிஷன் வச்சுக்கிறேன். ஸோ இஃப் இந்த பேட்டர்ன் இருந்துச்சுன்னா இதில் டேட்டா இருந்துச்சுன்னா மட்டும் ஸோ இன்கேஸ் இது எம்டி லிஸ்ட்டை கூட ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ டேட்டா இருந்தால் மட்டும் எனக்கு ஸோ இந்த கண்டிஷனுக்குள்ளே வரணும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நான் இந்த கண்டிஷனுக்குள்ளே கொடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இதை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே நான் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே இமேஜஸ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இமேஜஸ். ஸோ இப்போது இமேஜஸ் இஃப் அந்த இமேஜஸில் ஏதாவது டேட்டா இருந்துச்சுன்னா மட்டும் ஸோ எம்டி லிஸ்ட்டாக இருந்ததுன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஸோ எதாவது டேட்டா இருந்ததுன்னா கண்டிஷன் ட்ரூ. ஸோ இப்போ யூசர் வந்து எத்தனை இமேஜஸ் கேட்டுருக்காங்களோ அவ்வளோ இமேஜஸ் தான் எனக்கு டவுன்லோட் ஆகணும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லிஸ்ட்டை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா கோலன் ஸோ யூசர் கொடுக்குற இன்புட் ஸோ நம்பர் ஆஃப் இமேஜஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜஸ் வந்து நமக்கு லிஸ்ட்டாக வருது. ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 கொடுத்தாங்க அப்படின்னா 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற டேட்டாவை கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு 10 வேல்யூஸை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ அதில் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இங்கே வந்து நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபோல்டருக்குள்ளே நமக்கு அந்த இமேஜஸ் எல்லாம் டவுன்லோட் ஆகிற மாதிரி. ஸோ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் அங்கே OS மாடியூல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் OS. ஸோ இந்த OS மாடியூல் பற்றி நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு OS மாடியூல் பற்றி தெரியல அப்படின்னா ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ os.mkdir. ஸோ நான் என்ன நேமில் ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன்னா யூசர் வந்து என்ன இமேஜ் நேம் சர்ச் பண்ணுறாங்களோ அந்த நேம்லேயே நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் அந்த நேம் நான் யூசர் வேரியபிள் அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ யூசர் என்ன இமேஜஸ் சர்ச் பண்ணுறாரோ அந்த நேமில் வந்துட்டு எனக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணும்போது ஸோ இன்கேஸ் இப்போ நான் நேச்சர்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ நேச்சர்ன்ற நேமில் நமக்கு அந்த பாத்தில் ஆல்ரெடி ஏதாவது ஃபோல்டர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஒரு கண்டிஷன் வச்சு செக் பண்ணிக்கிறேன். ஸோ இஃப் OS மாடியூலில் பார்த்தீங்கன்னா நமக்கு பாத்துன்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்குது OSக்குள்ளே. ஸோ os.path. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸிஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா யூசர் கொடுக்குற அந்த நேமை நான் அதில் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த நேமில் தான் நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இல்லைனா மட்டும்தான் எனக்கு ஃபோல்டர் க்ரியேட் ஆகணும். ஸோ அதனால் நாட் கொடுத்துக்கிறேன். ஸோ இல்லைனா தான் எனக்கு வந்து ஃபோல்டர் க்ரியேட் ஆகணும். ஓகே, ஸோ இதை நான் இன்டென்டேஷன் பண்ணிக்கிறேன். அந்த நேமில் நமக்கு எந்த ஃபோல்டர்ஸும் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ இருந்துச்சு அப்படின்னா க்ரியேட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே நேவிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் வந்துட்டு எனக்கு இமேஜஸ் எல்லாம் டவுன்லோட் ஆகணும். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா OSல் நமக்கு chdirன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம யூசர் கொடுக்குற அந்த நேமில் இருக்க ஃபோல்டருக்குள்ளே நான் நேவிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ chdir. ஸோ இன்கேஸ் அந்த நேமில் நமக்கு ஃபோல்டர் இருந்துச்சு அப்படின்னா நான் இங்கே வந்து ஒரு எல்ஸ் கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். சேல்ஸ்
எனக்கு அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் ஜஸ்ட் நேவிகேட் ஆனால் மட்டும் போதும், ஃபோல்டர் க்ரியேட் பண்ண தேவையில்ல. ஸோ இங்கே வந்து நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே நேவிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த இமேஜை வந்து நம்ம ரைட் பண்ண வேண்டியதான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணும்போது அந்த இமேஜஸோட நேம் என்ன இருக்குன்றத நம்ம அந்த யூஆர்எல்லே நமக்கு அந்த இமேஜஸோட நேம் இருக்குது. ஸோ இது அப்படி நாங்கள் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இமேஜ் யூஆர்எல்லை, ஸோ இமேஜ் யூஆர்எல் இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நேச்சர்னு கொடுக்குறேன். டோட்டல் ஆஃப் 47 இமேஜஸ் இருக்குது. நான் ஒரு 10 கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதனோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இமேஜோட நேம் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லாஷை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணலான்னா இங்கே ஸ்லாஷை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு, ஸோ இதோட லாஸ்ட் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா, ஸோ ஸ்லாஷ் பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதில் லாஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கக்கூடியது தான் நமக்கு இந்த இமேஜோட நேம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா அதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இமேஜ் நேம்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இமேஜ் நேம் ஈக்குவல் இங்கே வந்துட்டு நான் இமேஜ் யூஆர்எல்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ப்ளிட் ஸ்லாஷை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கிறது தான் இமேஜோட நேம். ஓகே, ஸோ அதனால் நான் -1 கொடுத்துக்கிறேன். இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நான் ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இமேஜோட நேம் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ அதை நம்ம ரைட் பண்ண வேண்டியதான். ஸோ இதுக்கு நான் ரைட் பண்ணுறதுக்கு நான் கான்டெக்ஸ்ட் மேனேஜர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வித் ஓப்பன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டாக நம்ம ஃபைலோட நேம் கொடுக்கணும். ஃபைலோட நேம் வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே கெட் பண்ணி இமேஜ் நேம்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே செகண்ட் ஆர்குமெண்ட்டாக வந்து நம்ம மோட் கொடுப்போம். நம்ம இமேஜஸ் ரைட் பண்ண போகிறோன்றதுனால WB கொடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து நமக்கு பைட்ஸாக வரும். ஸோ அதனால் நான் ரைட் பைட்ஸ் அந்த மோடை கொடுத்துக்கிறேன். ஸோ as F. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை ரைட் பண்ண போகிறேன். ஸோ F.write ஆஃப். ஸோ இந்த பைட் ஆப்ஜெக்ட் நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே ரெஸ்பான்ஸ் இந்த வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நான் அந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படியே காப்பி பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டு இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நேச்சர்னே கொடுக்குறேன். ஸோ நேச்சர்னு கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்கிறேன். ஸோ டோட்டல் ஆஃப் 47 இமேஜஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து நான் ஒரு 5 இமேஜஸை டவுன்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ 5 கொடுத்துட்டு என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா, ஸோ இந்த நேமில் எனக்கு வந்து இங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும் நேச்சர்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அங்கே இமேஜஸ் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 5 இமேஜஸ் டவுன்லோட் ஆனவொடனே ப்ரோக்ராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இந்த இமேஜஸோட குவாலிட்டி பார்க்கலாம். ஓகே, குவாலிட்டி கரெக்டாக தான் டவுன்லோட் ஆகிருக்கு. கரெக்டாக ஹை குவாலிட்டியில் தான் டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ வேறு ஏதாவது நேமில் நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நாங்கள் வந்துட்டு ஸோ இதில் சும்மா கிரேட் மைண்ட்ஸ்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஏதாவது இமேஜஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கிரேட் மைண்ட்ஸ்னு சொல்லிட்டு எந்த ஃபோல்டருமே இல்லை. ஸோ இப்போ நான் அதை என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா, ஸோ என்ட்ரு அடிச்சுட்டு இப்போ பார்க்குறேன். ஸோ இதில் நமக்கு எத்தனை இமேஜஸ்ன்னு கேட்குது. ஸோ நான் அதில் ஒரு 3 இமேஜஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிரேட் மைண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 3 இமேஜஸ் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ இதனோட குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி கூகுள் இமேஜஸ் டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அப்புறம் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, பாய்.